Hello friends, welcome to our channel நாளொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃபரண்டான அதே சமயம் பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம் இன்னைக்கு. நிப்பட்டுங்கிற ஒரு ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது என்ன ரெசிபின்னு பாக்குறீங்களா? கர்நாடகால செய்யக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாங்க இத. கர்நாடகாவில் இந்த ரெசிபி ஃபேமஸ்ங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பலகாரமாக செய்வாங்க. அதுவும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த ரெசிபியை செய்வாங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தட்டை முறுக்கு மாதிரி இருக்குங்க. ஆனால் நம்ம இந்த ரெசிபியில் சேர்த்துற இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. கர்நாடகாவில் செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்காக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகேங்க, தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அரிசி மாவு 2 கப்புங்க. 2 கப்லையுமே அரிசி மாவு தான் இருக்கு. இதில் 1/2 கப் அளவுக்கு நெடக்கல்லை, பொட்டுக்கடலை 1/2 கப் அளவுக்கு, தேங்காய் துருவல் ரோஸ்ட் பண்ணது 3 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு மிளகாய்த்தூள், கூட கறிவேப்பிலை, எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், மக்காச்சோள ரவை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை ரவை எடுத்துப்பாங்க. நான் வந்து வெள்ளை ரவைக்கு பதிலாக மக்காச்சோள ரவை இதில் எடுத்திருக்கேன். நீங்களும் வெள்ளை ரவையே யூஸ் பண்ணுறதுனால ஓகேங்க. இவ்வளோதாங்க முக்கியமான பொருட்கள். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். ஓகேங்க, இப்போ வந்து நடக்கல்ல வந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். பொட்டுக்கல்லையும் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். நடக்கல்ல பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தியிருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்திங்க மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்க வேண்டாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி விடாமல் ட்ரையாக இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. அதாவது பவுட்ரு மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் வந்து எல்லா இன்க்ரெடியன்ட்டையும் சேர்த்து நம்ம கலக்க போகிறோங்க. இதுக்கு முதல்ல வந்து அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அரிசி மாவு 2 கப் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவோட நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பொருளை எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்திக்கிங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து கிறிஸ்பாக இருக்கணுங்கிறதுக்காக மக்காச்சோள ரவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ எல்லா பொருளும் சேர்த்து நல்லா பைண்ட் ஆகணுங்கிறதுக்காக கூட மைதா மாவு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேங்க. வெள்ளை எள்ளுனாலும் ஓகே. நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து 2 ஆர்க்கு எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிறேன். ஓகேங்க, ஃபைனல் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உப்பு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்திக்கலாம். ஓகேங்க, இப்போ போட்ட பொருள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. நல்லா இந்த மாவை நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் பிணையணும். முதல்ல நிறைய தண்ணி விட வேண்டாம், அளவாக தண்ணி விட்டு பெசரிக்கிங்க. இந்த ரெசிப்பியில் போட்டிருக்க இந்த நடக்கலை, பொட்டுக்கலை, தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை கொடுக்குங்க. மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. அதில் நான் வந்து கொஞ்சம் நடுவில் குழி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்காக காய வச்சிட்ருக்கேங்க. அதில் நல்லா எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. அதுலேருந்து நான் வந்து ஒரு 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குங்கிறதுனால நான் சைடில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து அந்த எண்ணெய் மேலே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து அமுத்துங்க. அப்போ தான் வந்து சூடு வந்து நம்ம கையில் படாது. நம்ம வந்து ஆக்சுவலாக முறுக்கு செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி செய்வாங்க. அதே மெத்தடு தான் இது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ பிசைஞ்ச மாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உருண்டைகளாக நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 35 உருண்டை வந்துச்சுங்க இந்த அளவில். இப்போ இந்த உருண்டைகளை வந்து தட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. பால் கவர்னாலும் ஓகே, இல்லை வந்து ஆயில் கவர் அந்த மாதிரி உங்களுக்கு கெட்டி கவர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிங்க இதில்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த ஷீட்டில் வச்சு அப்படியே நல்லா தட்டிக்கிங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் ஷீட்டுங்கிறதுனால நல்லா தட்டுறதுக்கு வருங்க. இந்த ஷீட்டில் ஃபுல்லும் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா இன்னும் பர்ஃபெக்டாக வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மூடி வச்சு நீங்கள் வந்து அமுத்திட்டு அவுட்டரில் இருக்கிற மாவு எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு வச்சு நீங்கள் வந்து குத்தி விட்டுக்குங்க. ஏன்னா பூரி மாதிரி உப்பி வரக்கூடாது, தட்டையாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லும் பண்ணுறது. எல்லா உருண்டைகளையும் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பொரிச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா காஞ்சிட்ருக்குங்க. இனி ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமான கடாயாக எடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலமாக இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. தட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக இல்லைங்க, கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து மேலே வரும். முதல்ல வந்து எண்ணெய் காயத்துக்காக நான் வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சேர்த்துன அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டேன். அதே மாதிரி முதல்ல போட்ட உடனே வந்து கரண்டி வச்சு திருப்ப வேண்டாம். நீங்கள் ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. இப்போ எண்ணெயோட சவுண்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். மேலே வர அந்த நுர பபுள்ஸும் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். நிப்பட் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி எடுங்க. ஃபைனலாக கர்நாடகா ஸ்பெஷல் நிப்பட் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. நான் உங்களுக்காக உடச்சி காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வந்திருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறது ரொம்பவுமே சுலபதாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையல் ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.